தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீத புஸ்தகம் 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். தாவீது இங்கே தான் பண்ணுகிற விண்ணப்பத்திலே கர்த்தரை நோக்கி தன் இருதயத்தையும் தன் உள்ளந்திரியங்களையும் சோதித்து பார்க்கும்படி புடமிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். அவர் தன் இருதயத்தையும் தன் உள்ளந்திரியங்களையும் சோதித்து பார்க்கிற அளவுக்கு அவருடைய கிரியைகள் உத்தமமாய் காணப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் தைரியமாக அவர் தன் இருதயத்தையும் தன் உள்ளந்திரியங்களையும் புடமிட்டு பார்க்க சொல்லி கர்த்தரிடத்தில் இங்கே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதை தொடர்ந்து நாம் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த உத்தமமான கிரியைகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அவர் வீணரோடே உட்காரவில்லை, வஞ்சகருடைய வசனத்தில் நான் சேரவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். நாம் இதை நாம் அந்த சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீது பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 26ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்திலே உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்திலே குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். 11வது வசனத்திலே நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய கிரியைகள் எப்படியா இருந்தது என்று நாம் பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய சத்தியத்திலே அவர் நடந்து கொள்ளுகிறார். அவர் குற்றம் இல்லாமையிலே, அதாவது அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய பீடத்தை அவர் சுற்றி வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர் உத்தமத்திலே நடக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக்கி அவருடைய செய்கைகளையும் அவருடைய காரியங்களையும் அறிவிக்கிறதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். தாவீதை கர்த்தர் எப்படியாக தெரிந்து கொண்டாரோ அதே போல் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது தன் இருதயத்தையும் தன்னுடைய உள்ளந்திரியங்களையும் சோதித்து பார்க்கும்படி எப்படியாக கர்த்தரிடத்தில் தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரோ அதே போல் நாமும் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கவும் நம்முடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் புடமிட்டு பார்க்கவும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தாவீதுக்கு இருந்த அதே காரியத்தை நமக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்ததினால் அவருடைய கிரியைகள் அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டது. ஆவியானவர் அவருக்கு போதித்து நடத்தின வழியிலே தாவீது நடந்ததினாலே அவருடைய கிரியைகள் அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட்டதினாலே தைரியமாக தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை புடமிட்டு பாரும் என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல்தான் நமக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி இருக்கிறார். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்திலே கர்த்தர் நம்மை எப்படியாக ரட்சித்திருக்கிறார் என்பதையும் அவர் நமக்கு என்ன அருள் இருக்கிறார் என்பதையும் இங்கே நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்திலே நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவங்கள் நீதியின் கிரியைகளை நமக்கு உணர்த்தி நம்மை
அவர் பாவத்திலிருந்து விலக்கி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது நாமும் தாவீதை போல நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளந்தரியங்களை நாம் புடமிட்டு பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக முதலாவது நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு தேவனிடத்திலே கர்த்தாவே என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை புடமிட்டு பாரும் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்லுவதற்கு அது ஏதுவாகும். இங்கே தாவீதுக்கு அருளின ஆவியானவர், பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கும் அருளியிருக்கிறார். அவர் நமக்குள்ளும் இருந்து பல காரியங்களை நமக்கு உணர்த்தும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து நம்மளுடைய கிரியைகளை அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மையும் நம்முடைய பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக நிறுத்துவார் என்பதில நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கே தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 139 கடைசி வசனங்களை நாம் பார்க்கிறோம். 23, 24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இங்கே ஒரு பாவ அறிக்கையை தாவீது ஏறெடுக்கிறார். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய கிரியைகளையும் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அதிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை கர்த்தர் நமக்கு தயவாக மன்னித்து அதை நமக்கு சரி செய்து நம்மை அவர் நித்திய வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாமும் நம்முடைய விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் என்னை மன்னித்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி அன்றாடமும் நம்முடைய ஜெபத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வசனங்களை நம்முடைய ஜெபத்திலே நினைவு கூறுவோமாக. கர்த்தருடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென்.